ஹாய் ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் எங்கள் கார்மெண்ட்ஸுக்கு போகிறவங்களுக்கு இன்னும் அதிக ஸ்பெஷலு. ஏன்னா நாம்ளே தேடி தேடி ஒரு புடவையே எல்லாரை விட பெஸ்ட்டாக இருக்கணுன்ட்டு ஒரு புடவைய பார்த்து நம்ம கட்டிட்டு போவோம். அங்கே போய் பார்த்தாக்கா நம்மளை விட பெஸ்ட்டாக ஒருத்தர் ஒரு புடவை கட்டிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே பெட்ரோல் ஊற்றாமலே நம்ம வயிறு எரியும் பாருங்கள். அப்படி எரியுங்க. எந்த ஃபயர் இன்ஜின் வந்தாலும் அணைக்க முடியாது. சரின்ட்டு அதெல்லாம் தாண்டி நம்ம புடவைய அவங்க கண்ணில் காட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுங்க. எங்கள் கார்மெண்ட்ஸில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஆகிட்டாக்கா இது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. யார் நல்ல புடவை கட்டிட்டு வருவாங்க, ஃபேஷன் ஷோவே எங்கள் கார்மெண்ட்ஸில் தான் நடக்குங்க. இது தாங்க இன்றைக்கி சொல்ல வந்தது. இதுலேயும் இல்லாத இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா மங்களகரமாக இருக்குது. எனக்கு மங்களகரமாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதனால தான் இந்த புடவையை கட்டியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கார்மெண்ட்ஸ்லேயும் போய் ஒரு கலக்கி பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைனாலே அதிக வேலை இல்லைங்களாங்க. அதனால் இன்றைக்கி டிஃபன் ஒன்றும் செய்யலைங்க. டிஃபன் வந்துட்டு வெறும் புளியோகரை தான் கலர்னேன். ஏன்னா அதான் ஈஸியாக இருக்குது. டக்குன்னு சோத்தை வடித்து அப்படியே ஒரு புளியோகரை பவுடரை போட்டு ஒரு கலக்கி டிஃபனை கட்டி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா வீடு துடைக்கணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், எல்லா வேலையும் இருக்குதுங்களே. இடையில பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிடாம கொள்ளாமல் வேலைக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வெள்ளிக்கிழமை டைமில் அவ்வளோவா ஸ்பெஷல் எதுவும் செய்ய மாட்டேன். புளியோகரை மட்டும்தான் செஞ்சேன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி கஷ்டம் நீங்கள் பட்டிருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.